Hello friends, welcome to NithishFamily. 40-day Intermittent weight loss challenge day 34 vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து liquid diet தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். இன்னைக்கு அவங்களோட வெயிட் 81.600 கிராம் காமிக்குது. ஒரு நாள் லிக்விட் ஃபுட் எடுக்கும்போது கடகடன்னு 1/2 கிலோ குறையிறதும், மறுநாள் வந்து நம்ம குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது திரும்பி 1/2 கிலோ ஏறுறது அப்படின்றது நார்மல் தான். ஸோ அவங்க கரெக்டான எக்ஸசைஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட வெயிட் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். 2-3 நாளைக்கு இந்த மாதிரி மாறி மாறி காமிக்கும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் நிதிஷ் அப்பா எப்பயும் போல் 1 hour சைக்கிளிங் போயிட்டாங்க. நான் போகலை. இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட் டே. ஸோ நான் கண்டினியூவாக ஒரு 10 days வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணதுனால நான் 1 day ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நான் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல. எனக்கு வந்து ரெஸ்ட்டு. நிதிஷ் அப்பா காலையில் எப்பயும் போல் 1 hour சைக்கிளிங் அப்படின்றது சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. காலையில் எடுக்கிறது கிர்னி பழம் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நல்லா பழுத்து இருக்குது கிர்னி பழம். இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு 150 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம். ஜாரில் நல்லா அடிச்சுட்டு வந்துடுறேன். கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது கிர்னி பழம் ஜூஸ் தான் எடுக்கிறோம். மணி 8 ஆகுது. கரெக்டாக 8 மணிக்கு எடுக்கிறது கிர்னி பழம் ஜூஸ் தான். ஒரு 8 மணிக்கு நாங்கள் கிர்னி பழம் ஜூஸ் குடிச்சோன்னா அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 10 மணிக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸசைஸ் அப்படின்றது எப்பயுமே போல் ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. 100லேருந்து 200 வரைக்கும் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கிப்பிங் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க டெய்லி பண்ணுறாங்க. நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க அப்படின்றவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது ஸ்கிப்பிங் ஆரம்பத்தில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜூன் மந்த் எக்ஸசைஸ் அப்படின்றது நின்ன பொசிஷனில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. அதே நேரத்தில் பலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நிதிஷ் அப்பா எப்பயும் போல தான் எங்கள் வீட்டு பிரிட்ஜில் ஒட்டியிருக்க அதே எக்ஸசைஸ் தான். ஜூன் மந்த் எக்ஸசைஸ் தான் அவங்களும் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 1/2 hour பண்ணியிருக்காங்க. ஸோ 1/2 hourலேருந்து 45 minutes ஆயிடும். 1/2 hour அப்படின்றது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. வார்ம் அப் கூல்டவுன் எல்லாம் சேர்ந்து 45 minutes ஆயிடும். ஸோ இன்றைக்கி அவங்க எக்ஸசைஸ் அண்டு ஸ்கிப்பிங்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 12 மணிக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போடலான்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் தான் நிதிஷ் அப்பா கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிதிஷ் அப்பாவும் தான் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நான் வெளியே போயிருந்ததுனால அவங்க தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் 3 பேருமே வந்து ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அப்படின்றதுனால நிதிஷும் வாட்டர்மெலன் ஜூஸ் நல்லா குடிப்பான். ஸோ அதனால் 3 பேத்துக்குமே ஆளுக்கு பெரிய கிளாஸ்க்கு வாங்கின பழத்தை 1/2 பழத்தை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி நிதிஷ் அப்பா 3 பேத்துக்குமே ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னாலே நிதிஷ் அப்பா நீ போடாத நான் போட்டுக்கிறேன் அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அடிப்பேன். ஸோ அதுதான் நல்லது குடிக்கிறதுக்கு. தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அப்படியே ராவாக பழங்கள் அடித்து குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் 12:30 ஆளுக்கு ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். மணி வந்து 2 ஆகுது. 2 மணிக்கு மோர் தான் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தான் கடைய போகிறான். 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து புதினா, கொத்தமல்லி, சீரகம், பச்சை மிளகா 4மே அரைச்சி வச்சுட்டேன். என்னென்னா இப்போ வெயிலுக்கு வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் டக்குன்னு இலை வந்து கருப்பாக மாறிடுது. அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இதையும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் வந்து புதினா, கொத்தமல்லி ஈக்குவலாக போட்டிருப்பேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, இஞ்சி போட்டுக்கலாம், சீரகம், அவ்வளோதான். மோர் பார்க்க க்ரீன் கலரில் இருக்கும். பட் ரொம்ப நல்லது வெயிலுக்கு. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். நான் மோர் அடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி திங்கக்கிழமைனால நிதிஷ் வந்து லீவ் எடுத்தனா கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிதிஷ் அப்பா வந்து நிதிஷ் படத்துக்கு போகணும் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்ததுனால சரின்ட்டு RRR வந்து புக் பண்ணியிருந்தாங்க. வடபழனியில் ஒரு மாலில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடி எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் என்ன பண்ணோம், ஜூஸ் கடையில் வந்து நாங்கள் வந்து இளநீ நொங்கு ஜூஸ் வாங்கிட்டோம். இப்போ கிளம்பிட்டோம். சரி கடைசியாக வந்து ஒரு 3-4 மணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நொங்கு ஜூஸ் வாங்கும்போது மணி 3. ஸோ வாங்கின உடனே குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் 1 hour கழிச்சு போய் அங்கே போய் தேட்டரில் ஒரு 4 மணிக்கு குடித்தோம். ஓகே ரொம்ப நல்லாலன்னு சொல்லலாம், ஓகேன்னு சொல்லலாம். அந்த நொங்கோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரிஞ்சது அப்போ தான். மாலுக்கு வரும்போது மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்கும். எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் யோகட் இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டாலே பாப்கார்ன் சாப்பிடணும், அது சாப்பிடணும்னு தோணும். அதனால் நாங்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டோம், யோகட் வாங்கிட்டு போயிட்டோம். ஆளுக்கு ஒரு சின்ன கப்பு. நிதிஷ் வந்து சோளத்தில் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, அது வாங்கியிருந்தான். மண்டேனால தேட்டரே வெறிச்சோடி இருந்தது. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. பட் ஆனால் பயங்கர குளிர். ஏசினால் அந்த குளிர் அடக்கம் இல்லை. KGF ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு.
படம் முடிச்சுட்டு வர 6 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த ஆர்கா ரோட்டில் இருக்க டிராஃபிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர மணி 7:30 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எதுவுமே குடிச்சிக்கல. நிதிஷ் வந்து தேட்டர்லேயே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டான். மற்றபடி நாங்கள் எதுவும் சாப்பிட்டுல. ஸோ போன அந்த நொங்கு ஜூஸை சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் யோகட் வாங்கியிருந்தோம், அது சாப்பிட்டுதான். அதோட அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டு படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி எங்களோட ஃப்ரூட் டயட் அப்படின்றது செம்மையாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிதிஷ் அப்பாவும் அவங்களோட எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ரூட் டயட்டை செம்மையாக ஃபாலோ பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு சந்திக்கலாம்.